வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, உலகம் வியந்து பார்த்த அம்பானி அவர்களுடைய மகன் ஆனந்த் ராதிகா அவர்களின் கல்யாணம் சிறப்பாக நடந்து முடிந்துவிட்டது. பல்வேறு சர்ச்சைகள், பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எதையுமே கண்டுகொள்ளாமல் அவர்கள் திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இப்போது அது பற்றிய பல்வேறு பிரச்சனைகள் பற்றி வெளியே இருக்கின்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வடநாட்டில் இது போன்ற பிரச்சனைகள் பேசுகின்றார்களா என்று தெரியவில்லை. ஆனால் தமிழகத்திலே ஒரு பிரச்சனை பேசி அதை பேசு பொருளாக்கி குளிர் காய்கின்றார்கள். அதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், ரஜினிகாந்த் அம்பானி அவர்களுடைய கல்யாணத்திற்கு போகலாமா? ஏன் போகக்கூடாது? எங்க ஒருத்தர் கூப்பிட்டா போகத்தானே செய்யணும். இல்லை இல்லை, அவரு கார்பரேட் முதலாளி. கார்பரேட் முதலாளியா இருந்தா என்ன, யாராக இருந்தால் என்ன? ஒருவர் வந்து அழைக்கின்றார், கல்யாணத்துக்கு வாங்க என்று சொல்றார், ஏற்கனவே பழக்கமானவர், ஆகவே உரிமையோடு வந்து அழைக்கின்றார்கள். இதிலே ரஜினிகாந்த் போனா என்ன தப்பு? ஆனா போயிருக்கலாம் கூடாது. சரி, போயிருந்தாலும் அங்க சாப்பிட்டு இருக்க கூடாது, சாப்பிட்டு இருந்தாலும் அங்க ஆடி இருக்க கூடாது. ஆடுறது ஒரு குற்றமா? எங்க கல்யாண வீட்டிலே, வடநாடுகளிலே, வட மாநிலங்களிலே கல்யாண வீடு என்பது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வீடு என்ற அர்த்தம். இங்கே வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இங்கெல்லாம் மாப்பிள்ளை அழைச்சிக்கிட்டு போகும்போது மாப்பிள்ளை ஊர்வலம் போவார்கள். அப்படி போகின்ற போது சாரட் வண்டியிலேயோ அல்லது குதிரையிலேயோ வைத்து போகின்ற பொழுது அதற்கான ட்ரம் செட்டுகளை எல்லாம் வைத்து கொண்டு ஆண்களும் பெண்களும் ஆடி மகிழ்ந்து போவார்கள். நம்ம ஊர்ல அந்த கலாச்சாரம் இல்லை. நம்ம ஊர்ல மாப்பிள்ளை அழைப்பு, பொண்ணு அழைப்பு எல்லாம் அப்படியே போகுது. ஆனால் இப்போ ஒன்று ரெண்டு இடங்கள்ல கல்யாணம் நடந்து முடிந்த பிறகு அந்த நடன நிகழ்ச்சிகளை நான் பார்க்கின்றேன். ஆனால் மும்பை போன்ற வடமாநிலங்களிலே திருமண வீடுகளிலே திருமணம் என்று ஒன்று நடந்தால் அங்கே மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சி இருக்கின்ற இடத்திலே ஆட்டம் பாட்டம் தானாக வந்து. ஆகவே ரஜினிகாந்த் அவர்கள் அங்கே சென்றிருக்கின்றார்கள். அங்கே நண்பர்கள் எல்லாம் இவர் நடிகர் என்பன்ற காரணத்தினாலே நீங்களும் ஆடுங்கள், நீங்களும் ஆடுங்கள் என்று சொல்லுகின்ற போது அவர் ஆடி இருக்கலாம். அல்லது ஒரு குழந்தை வந்து இசையை கேட்ட உடனே ஆடும், பார்த்திருக்கீங்களா? தன்னை அறியாமலே ஆடும். அதே போலத்தான் வயது முதிர்ந்தவர்கள், அனுபவசாலிகள், எந்த கவலையும் இல்லாதவர்கள் இப்படி தன்னை அறியாமலே கூட ஆடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மனித உளவியல். மகிழ்ச்சி, சந்தோஷம், இது ஒரு வகை. இன்னொரு வகை பிறரை மகிழ்விப்பதர், தன்னை தாழ்த்தி கொண்டு பிறரை மகிழ்விக்கின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள். தனக்கு அவமானம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, இந்த வயசுல இப்படி ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஆடிட்டு இந்த வயசுல இப்படி ஆடலாமான்னு யாராவது கேட்பாங்களேன்னு நினைக்காமல், அதை பொருட்படுத்தாமல், யார் என்ன நினைத்தால் என்ன, நாம் ஆடுவதனால் பல்வேறு நபர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்ற வகையிலும் ஆடலாம். மூன்று வகையான வகையிலே அது அந்த ஆட்டம் அமைந்திருக்க கூடும். இதுல மூன்றாவது வகைதான் முக்கியம். எல்லோரும் ஆடுகள் என்று சொல்கிறார்கள். அங்கே இருக்கின்ற பெரிய பெரிய விஐபிகள் எல்லாம் பணக்காரர்கள் தான், அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. எல்லாரும் கோடீஸ்வரர்கள் தான். அந்த கோடீஸ்வரர்கள் மத்தியிலே ரஜினி ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் ஆடுங்கள் என்று சொல்லுகின்ற போது எந்த விதமான கூச்சமும் இன்றி ஆடி மகிழ்கின்றார். அப்புறம் இவர் அவரை ஆடி அவர் மகிழ்கின்றார். அதை பார்த்து மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நமக்கு தேவை மகிழ்ச்சி தானே. யாராக இருந்தால் என்ன, அது ரஜினியாக இருந்தால் என்ன, அமிர்தா பச்சனாக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும்
அவர் ஒரு துன்ப நிகழ்ச்சியை, துன்பயியல் நிகழ்ச்சியாக, துன்பத்தை தரக்கூடிய நிகழ்ச்சியாக அவர் செய்யவில்லையே, யாரையும் அவமானப்படுத்தவில்லையே. ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் ஆடினார் என்று தமிழகம் முழுவதும் இருந்து இன்றைக்கு பேசும் பொருளாக்கி இன்றைக்கு பேசி குளிர்காகின்றார். இதெல்லாம் தேவையா? அவரு சந்தோஷப்படுத்துகிறார். ஒருத்தரை கேவலப்படுத்தல, ஒருத்தரை அவமானப்படுத்தவில்லை, ஒருத்தரை அசிங்கப்படுத்தவில்லை. அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு பிறரை மகிழ்விக்கின்றார். இது எவ்வளவு பெரிய செயல்! வாழ்த்தம். என்ன பொறுத்தர வேலை ரஜினிகாந்த் அவர்களை வாழ்த்த வேண்டும். காரணம், இவ்வளவு பெரிய ஸ்டாராக இருந்து கொண்டு, இவ்வளவு ஒரு வசதி படைத்த ஒருவராக இருந்து கொண்டு, இவ்வளவு வயது முதிர்ந்த ஒருவராக இருந்து கொண்டு, இவ்வளவு அனுபவம் பெற்ற ஒரு நடிகராக இருந்து கொண்டு, ஒரு கல்யாணத்தில் ஒரு சிறுவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னை தாழ்த்தி கொண்டு ஆடியிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக ரஜினிகாந்த் அவர்களை வாழ்த்தத்தான் செய்ய வேண்டும். நான் முதலிலே சொன்னேன் இல்லையா, அந்த கல்யாண வீடுகளிலே ஆடுவார்கள் என்று. இங்கே எல்லா கல்யாண வீடுகளிலும் மும்பையிலெல்லாம் எல்லா பெரிய மனிதர்கள், அதிலும் பெண்களும் ஆடுவார்கள். ஆகவே இது ஒரு குற்ற செயல் அல்ல, அது ஒரு மகிழ்ச்சியான செயல். அதைத்தான் ரஜினிகாந்த் அவர்கள் அங்கே ஆடிவிட்டு இங்கே சென்னைக்கு வந்து இறங்கும் போது விமான நிலையத்தில் கேட்கின்றார்கள், சார் நீங்க நன்றாக ஆடினீர்கள். ஏன் ஆடினீர்னு கேட்கல, நன்றாக ஆடினீர்கள், நாங்கள் பார்த்தோம். உடனே அதிலேயும் சிரிச்சுக்கிட்டு, ஆமா அது அம்பானி வீட்டு கடைசி கல்யாணம், இளைய மகனுடைய கல்யாணம், எனக்கு ஆடணும் போல இருந்தது, ஆடினேன், எனக்கு சந்தோஷம், எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்ட்டு சொல்கிறார். பார்த்தீர்களா அந்த வார்த்தைகளை உற்று? இதில் என்ன வஞ்சகம் இருக்கிறது? இல்லை, இதில் என்ன சூது இருக்கிறது? ஆகவே ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதே சமயத்தில் அங்கே இன்னொரு நடிகரும் போயிருக்கிறார். 3 பேர்கள் முகம் தெரிந்தவர்கள் சென்றிருக்கின்றார்கள். ஒன்று சூர்யா, அவரை பற்றி எந்த சர்ச்சையும் இல்லை. ஒன்று ரஜினிகாந்த், அவர் ஏன் ஆடினார், இது ஒரு சர்ச்சை. அடுத்து அட்லின்னு ஒரு இயக்குனர் போயிருக்கிறார். ஒரு வயசு குறைஞ்ச அவர், இப்போதான் மனைவியோடு போயிருக்கிறாருங்களேன். அவர் போனதுலேயும் குற்றம் இல்லை. ஏன் இவரெல்லாம் கூப்பிட்டாங்க? இப்படி யாராவது கேட்டாங்கன்னா தன்னை ஏன் கூப்பிடவில்லை என்று அர்த்தமே தவிர அதற்கு ஏன் கூப்பிட்டாங்கன்னு அர்த்தம். அல்லது என்னை, அல்லது எனக்கு வேண்டியவர்களை, எனக்கு வேண்டிய பெரியவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள், அவர்களெல்லாம் கூப்பிடலையே, இவரை மட்டும் கூப்பிட்டுருக்காங்களே என்பதனான அர்த்தம்தான் இவரை ஏன் அழைத்தார்கள் என்பது. வேற ஒன்றும் இல்லை. தனக்கு கிடைக்கலையே, அப்ப அவனுக்கு ஏன் கிடைக்கணும்? இந்த பொறாமை குணம்தான் இவர்களை இப்படி பேச வைக்கின்றது. அப்படி அந்த அட்லி போனதிலே என்ன குற்றம் என்று சொன்னால், அவர் போனதிலே குற்றமே இல்லை. அங்கே கலாச்சார சீரழிவு ஒன்றை அந்த அட்லி அவர்கள் செய்திருக்கிறார். அதுதான் தமிழகத்திற்கு ஒரு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. வேற என்ன, மனைவி, புது பொண்ணு, அந்த பெண்ணுடைய முதுகிலே அந்த ஜாக்கெட்டுக்கு அந்த கீழே வரைக்கும் தைச்சிருப்பாங்களா, முதுகு தெரியும் வரைக்கும், அப்படி முதுகு முழுவதும் தெரிகின்ற வகையிலே ஜாக்கெட் போடுவது ஒரு பேஷன். அந்த மாதிரி ஒரு டிசைனை அமைத்து அந்த முதுகிலே ஆனந்த் அம்பானியை பற்றி எழுதி, அம்பானி அவருடைய மகன் ஆனந்த் அம்பானியை பற்றி எழுதி, அந்த முதுகு எல்லோரும் பார்க்கின்ற மாதிரி காட்டிக்கொள். இப்படி திரும்பி அப்பதானே முதுகுல என்ன எழுதியிருக்குன்னு எப்படி தெரியும்? இப்போ ஒரு மாதிரி பட்டவங்க என்ன நினைப்பாங்கன்னா, முதுகுல இருக்கிற அந்த வாசகத்தை வாசிப்பார்களா அல்லது முதுகை ரசிப்பார்களா என்று யோசிக்க வேண்டியது இருக்கு. அவர் ஒரு நடிகை, அழகான பெண், அவர் கொண்டு முதுகை கொண்டு காமிச்சாருன்னா நாங்க படிக்க முடியுமா, ரசிக்க முடியுமா? இதுதான் பிரச்சனை. ஆகவே அட்லி அவர்கள் செய்தது தான் தவறு. தன்னுடைய மனைவி அல்லது அந்த அவருடைய பொண்ணு, அவருடைய மனைவியாவது நினைத்திருக்க வேண்டும், தன் வீட்டுக்காரதைங்கனுக்கார முதுகுல எழுதிட்டு போறமேன்னு கொஞ்சம் கூச்சப்பட்டிருக்கணும். அதுவும் இல்லை. ஆகவே 2 பேரும் திட்டமிடுகிறார்கள். ஏன்னா இவர் புது இயக்குனர்,
இந்த இயக்குநர்களுக்கெல்லாம் பெண்களை எப்படி கவர்ச்சியாக காட்ட வேண்டும் என்று அப்படியே பார்ப்பார்கள் இல்லையா? அதே மாதிரி எப்படி கவர்ச்சியாக காட்டினால் மக்கள் ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்திருக்க வேண்டும். அதன் மூலமாக அம்பானி அவர்கள் எப்படி மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக புதுமையான ஒரு யோசனையாக, புது ஐடியாவாக தன் மனைவிக்கு பின்னாலேயே முதுகிலேயே ஒன்றை எழுதி அதை அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள் மத்தியிலே காட்டி இன்றைக்கு அவரும் பேசும் பொருளாக்கி இருக்கிறார். இதில் 2 ரஜினிகாந்த் செய்ததிலே எந்த குற்றமும் இல்லை, இவர் செய்தது பெருங்குற்றம். ஆக தமிழகத்தான இன்னொருவர் சூர்யா எந்த பிரச்சனையிலும் இல்லாமல் போனாரு, சாப்பிட்டாரு, மொய்யை கொடுத்தாரு, மொய்யை வாங்கினாரு, மஞ்சள் பைய வாங்கினாரு. நம்ம மாதிரி அவர் போனார், மொய் கொடுத்தாரான்னு தெரியலை. ஆனால் அவருக்கு திருப்பி அவர் அம்பானி செய்த அந்த 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கடிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள், வாங்கிவிட்டு வந்து விட்டார். ஆனால் இது பற்றியெல்லாம் நாம் பேசப்பட வேண்டிய ஒரே பொருள், அந்த கல்யாணத்தில் தமிழ்நாட்டில் இருந்து சென்றவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் அட்லி செய்த அந்த செயலைத்தான் கண்டிக்க வேண்டுமே தவிர ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் ஆடினார், எதற்கு ஆடினார், எப்படி ஆடினார் என்றெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அவர் பிறவியிலே ஒரு நடிகர், ஒரு பெரிய ஸ்டார். அவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா, அல்லது ஏதாவது ஒரு அசைவுகளை, நடனங்களை ஆட மாட்டாரா என்று எதிர்பார்ப்பதிலே ஒன்று தவறும் இல்லை. அம்பானி அவர்களே எதிர்பார்க்கலாம், பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டார். ஆகவே அவர் நம்ம பையன் கல்யாணத்தில் ஒரு டான்ஸ், உடனே எல்லாரும் சொல்றாங்க கார்பரேட் முதலாளி சொன்னா அடிமையாகி நாக்காதன்னு ஆபாசமா சொல்றாங்க. எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் போல் இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் செய்யக்கூடாது? முதலாளி சொன்னா செஞ்சுதான் ஆகும். எம்ஜிஆரும் சிவாஜி அவர்களும் தங்களுடைய முதலாளிகளை அவ்வளவு மதிப்பாக வைத்திருப்பார்களா? நடிகர்கள் அல்லவா? முதலாளி சொன்ன எது, தயாரிப்பாளர் சொன்ன எதை வேண்டுமானாலும் கேட்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு முதலாளி பாசம் வைத்தவர். அதே போல இவர் ரஜினிகாந்த் இருந்திருக்கலாம், ஒன்றும் தவறும் இல்லை. ஆனால் அதை ஆடுவதற்கெல்லாம் பணம் கொடுத்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் 1.5 கோடி ரூபாய்க்கு வாட்சி கொடுத்துருக்காங்களே, அது ஒரு பணம் மாதிரி தானே. அதனால அது ஒன்றும் பெரிய விஷயமே அல்ல. ஆகவே ஏன் ஆடினார், எதுக்கு ஆடினார் என்று கேட்பதற்கு நமக்கு உரிமையும் இல்லை. அவர் சொந்த சுதந்திரமாக ஒரு கல்யாணத்திற்கு போயிருக்கிறார், அந்த கல்யாண வீட்டு மக்களை மகிழ்வித்திருக்கிறார், சந்தோஷப்படுத்தியிருக்கிறார், அவரும் சந்தோஷப்பட்டிருக்கிறார். இதைத்தான் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் திருமண வீட்டுக்கு போனால் பெண்களை, மணப்பெண்ணை, மணமகனை வாழ்த்திவிட்டு அவர்களோடு சிரித்து பேசி மகிழ்ந்து வருவதுதான் இயற்கை. அந்த வகையில் ரஜினிகாந்த் செய்திருக்கிறது, அவர் ஒரு நடிகராக இருக்கின்ற காரணத்தினால் தன்னுடைய திறமையை அங்கே காட்டி இருக்கின்றார். அதன் மூலம் ஏராளமானவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு வீடியோலாம் எல்லா இடமும் பரவலாக அந்த நடனம் ஆடின வீடியோ வந்து போய்கிட்டே இருக்கு. அதை பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்படுகிறார்கள். அங்க சந்தோஷப்படுகிறார்கள், வீட்டிலே இருந்து ரஜினிகாந்த் ஆடுறாரு பாருங்க இந்த வயசுல அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிலைதான் ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே இதை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, இதை பேசும் பொருளாக ஆக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பொறாமையின் காரணமாக இது போன்ற சில சர்ச்சைகளை உருவாக்கி அதிலே குளிர்காய நினைக்கின்றவர்கள் நாட்டிலே எப்போதும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆகவே அவர்களை பற்றி கவலைப்படாமல் நல்லதையே நினைப்போம், நல்லவைகளை செய்வோம் என்று நினைக்கின்ற ரஜினிகாந்த் அவர்களை வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.